அகண்ட பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமுமாக விளங்கும் சிவபெருமானின் பிள்ளைகளே, வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பாதவர் யாருமில்லை. ஆனால் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் உறுதியுடன் பயணிப்பவர்களே வரலாற்றில் இடம்பெறுகிறார்கள். என் சிவ குழந்தைகளே, உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி பிறரின் கைகளில் இல்லை. அது உன் சிந்தனையிலும் உன் செயல்களிலும் உள்ளது. தோல்வியைக் கண்டு அஞ்சுபவன் வெற்றியை ஒருபோதும் காணமாட்டான். தோல்வியை ஆசிரியனாக ஏற்றுக்கொள்பவனே வெற்றியின் அரியணையில் அமர்வான். என் அன்புக்குரிய குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ பல மணி நேரம் செலவு செய்கிறாய். ஆனால் இன்று நீ உன் வாழ்க்கைக்காக சில நிமிடம் ஒதுக்கி நான் சொல்வதை முழுமையாகக் கேள். நேரம் என்பது உலகின் மிகப்பெரிய செல்வம். இழந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது. ஆகவே ஒவ்வொரு நொடியையும் இலக்கை நோக்கிச் செலவிடு. அறிவை தினமும் வளர்த்துக்கொள். அறிவு என்பது யாராலும் கொள்ளையடிக்க முடியாத செல்வம். உன் திறமையை வளர்த்துக் கொண்டால் உலகமே உன்னை தேடி வரும். உன் நண்பர்களை கவனமாகத் தேர்ந்தெடு. ஏனெனில் நல்லவர்களின் நட்பு உன்னை உயர்த்தும், தீயவர்களின் நட்பு உன்னை வீழ்த்தும். என் பிள்ளையே, தயவு செய்து அதிர்ஷ்டம் கதவை தட்டும் வரை காத்திருக்காதே. உன் உழைப்பால் அதிர்ஷ்டத்தின் கதவையே நீ திறந்துவிடு. மற்றவர்கள் உன்னை நம்பவில்லை என்றாலும் கவலைப்படாதே. முதலில் நீ உன்னை நம்பு. தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை எந்த சக்தியாலும் நீண்ட காலம் தடுக்க முடியாது. ஒழுக்கமும் பொறுமையும் கொண்டவன் எந்த போரிலும் இறுதியில் வெற்றி பெறுவான். கோபம் ஒரு கணத்தில் அனைத்தையும் அழிக்கும், ஆனால் பொறுமை வாழ்நாள் முழுவதும் வெற்றியை உருவாக்கும். எனவே எழுந்திரு, இலக்கை நிர்ணயி. அறிவை ஆயுதமாகவும் ஒழுக்கத்தை கவசமாகவும் உழைப்பை நண்பனாகவும் கொண்டு முன்னேறு. உன் விதியை எழுதுவது விதியல்ல, உன் விடாமுயற்சியே. இறுதியாக நான் சொல்வதைக் கேள். வெற்றி உன்னை தேடி வராது, நீயே வெற்றியை தேடி செல். அப்போது உலகமே உன் சாதனையை போற்றும். நான் உன்னுடன் இருப்பேன். நாம் மீண்டும் சந்திப்போம். இறுதியாக நான் உனக்கு சொல்லும் திருக்குறள் இது: முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இதன் பொருள், விடாமுயற்சி ஒரு மனிதனுக்கு செல்வத்தையும் வெற்றியையும் தேடித்தரும். முயற்சி இல்லாத சோம்பல் வறுமையை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். ஓம் நம சிவாய. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் சிவம் வாழ்க, சிவம் வெல்க என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்து சிவனின் முழுமையான அருளை பெறுங்கள்.